சிரிப்பு கடைசியா ஒரு சர்வீஸ் செஞ்சுக்கோ. மூஞ்சி எப்படி சல்லட மாதிரி ஆக போகுதுங்க மட்டும் பார்க்க போறேன். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? செம டென்ஷன் ஆயிரும். மரியாதை இது பண்ணி கொடு. என்ன இப்படி சொல்லி உனக்கு தெரியுது அப்படியே போட்டிருப்பீங்களா இருக்கும். அப்படியே நைஸா வந்து வச்சுட்டு போறாங்க. சரியானவனா இருக்கும். டிஸ்பிளே தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு டிஸ்பிளேயே போயிடுச்சா? எதுக்கு என் போன் எதுக்கு வாங்குனேன்? நான் வாங்கலையா? அவகிட்ட எதுக்கு என் போன் எதுக்கு வாங்குனீங்க? அவர் கேட்டாருன்னா நான் வாங்குனேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பாயாசம் ஒன்று போட போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவாதிக்கு. என்ன பாயாசம்? பால் பாயாசம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பவி நின்றுருக்கா. அவளும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. போன வாரம் பவியை வச்சு செஞ்சோம் மீன் குழம்பு வச்சு. சுவாதி வந்து மொபைலில் வந்து உடச்சி அதை வந்து அவள் கையில் தரப்போகிறோம். அதுதான் வந்து ப்ராங்க்கு. மொபைல் பாயாசம். மொபைல் பாயாசம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நீ என்ன பண்ற பவி? அவகிட்ட போய் மொபைல் மட்டும் வாங்கிட்டு வா. சரி. குண்டு குண்டு என்ன முடியல ஷைனிங் அடிக்குது? ஆமா, அது காரணம் வந்து பிவி ப்ராடக்ட்ஸ் தான். பிவி ப்ராடக்ட்ஸ்னா? பிவி ப்ராடக்ட்ஸ்னா அது ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட். அது உங்க ஹேர் ஆயில் தான் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? முடி கொட்டினா வளருமா? கண்டிப்பா வளரும். அவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல வந்து குழந்தைகளுக்கான சத்து மாவு, கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட் இருக்கு, அப்புறம் ஃபேஸ் பேக் இருக்கு. இதெல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. சரி, முடி கொட்டுறது நிக்குமா நிக்காதா? கண்டிப்பா நிக்கும். அதுக்கு என்ன ஹேர் ஆயிலா? ஆமா, உனக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து போய் வாங்கிட்டோம். எனக்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்கா? மக்களே இங்க பாருங்க, அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஆன்லைன் சர்வீஸ் இருக்கு 24/7. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அவங்கள இன்ஸ்டா பேஜும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. சரி, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா மொபைல். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா அவரோட மொபைல் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு மட்டும் பாருங்க. சிரிப்பு கடைசியா ஒரு சர்வீஸ் செஞ்சுக்கோ. மூஞ்சி எப்படி சல்லட மாதிரி ஆக போகுதுங்க மட்டும் பார்க்க போறேன். லாக் அமுத்திட்டு தொடங்க, அது எதுக்குள்ள போகுது. நிஜமாலுமே வச்சு கொத்தணும் போலயே. நிஜமாலுமே வச்சு கொத்தணும் போலயே. ஏய், நல்லா ஒட்டி முன்னாடி ஏதோ ஊசி மாதிரி எடு. ஊசி இந்த இது டப்பாக்குள்ள இருக்கு, எடுத்துக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் என் மீசை எடுத்து 2 பேர் கலட்டா பாயாசம் போட்டாங்கல்ல. மொபைல்லாம் உடைக்க போறது இல்ல, டெம்பர் கிளாஸ் உடைச்சு மறுபடியும் ஒட்ட போறோம். அதுதான் நம்ம கான்செப்ட். மொபைல் உடைச்சோம்னா நம்ம செத்துருவோம். சக்சஸ், மிஷின் சக்சஸ். அதுவோ உடஞ்சிருச்சு இல்ல, வேற ஒன்றும் ஆகல. விளையாட்டு வினையாயிர போகுது தம்பி. போதுமான்னு பாரு, அதுவே உடையுது. பரவாயில்ல, தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சல்லடாயா நொறுக்கிட்டு. சல்லியா நொறுக்கிட்டியடா. ஓ, தெரியுது மச்சி. ஆடா, ஒரு நிமிஷம் என்ன காட்டுறீ? பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அதே மாதிரி ஒட்டிடலாம். அப்படியே விட்டுரு. ஓகேவா? இங்க வந்து லிக்விட் மாதிரி அவளுக்கு தெரியாத மாதிரி பண்ண. அவ தெரிஞ்சிர போகுது. ஓகே தானே? ஒன்னும் தெரியல, உடஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா இந்த கீரல் உட்பட பாருங்க, உடஞ்ச மாதிரியே இருக்கு. அப்படியே உடஞ்ச மாதிரியே இருக்கு. யாரு என்ன சரி தெரியும் நினைக்கிறேன் உங்க எல்லாத்துக்குமே. பாத்தீங்களா? விட்டுரு, அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம். இல்ல, இந்த டைம் நான் போறேன். நான் போய் மொபைல் வைக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, செலச்ச மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதா? ஆமா, மிஷின் மொபைல் இங்க வச்சிருக்கேன்டி. என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி என்ன உடைஞ்சிருக்கு? என்ன இப்படி உடைச்சு வச்சிருக்க? நான் உடைக்கலடி. நீ தானே எடுத்துட்டு போன. கூப்பிடு பவி. எங்க? என்ன போன் உடைஞ்சிருக்கு? நான் எடுக்கும்போது இப்படிதான் இருந்தது. எடுக்கும்போது எப்படி இருந்தது? எடுக்கும்போது நல்லா தான் இருந்தது. எடுக்கும்போது எப்படி இருந்தது? நான் எடுக்கும்போது இப்படிதான் இருந்தது. எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அவதான் வந்து வாங்கினா. யாரு வாங்கினா உங்ககிட்ட?
போனு? இவங்க தான் வாங்குனாங்க. நீ தான் அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேக்குற? என்ன இப்படி நொறுங்கி இருக்கு? நீ என்ன தெரியுமா தெரியாத? நீ யூஸ் நான் இங்க வந்து குடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? நான் வாங்கும் போதே இப்படிதான் இருந்தது. எனக்கு தெரியாது, நான் மொபைலே கேட்கல. 2 வருஷமா புதுசு மாதிரியே தான். நான் மொபைலே கேட்கல. யார் வாங்கினாங்களோ அவங்க கிட்ட போய் அவ வந்து கொண்டு போய் கொடுன்னா நான் வந்து கொடுத்தேன். ஐயோ எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி உடையும்? எனக்கு எப்படி என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நீ பாட்டுக்கு அப்படியே இப்படி கவுத்தி வச்சுட்டு போகும்போதே நினைச்சேன்டா, சொல்லணும்ல. அப்ப நீ இவ்வளவு நேரம் யூஸ் அப்ப என்கிட்ட நீ கேட்கணும்ல, என்னடி உன் மொபைல் உடைஞ்சிருக்கானு. எனக்கு தெரியாதுங்கற. நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா சரியா? நான் வச்சுட்டு போனதோட சரி, எனக்கு தெரியாதுங்கற. அப்புறம் என்னமோ இது பண்ணிட்டு இருக்க, நான் உடைச்ச மாதிரி. ஐயோ நான் வாங்கும் போதே இப்படிதான் இருந்தது. அது எப்படி வாங்கும் போது இப்படிதான்? நீ உடைச்சிருப்ப, நீ உடைச்சிட்டு தான் கொடுத்திருப்ப. நீ எதுக்கு வாங்கின மொபைல் அவகிட்ட? நான் வாங்கவே இல்ல, நான் சும்மா எடுத்துட்டு வந்து நீ கேக்குறேன்னு சொல்லி கொடுத்தேன். ஏன் அவ எடுத்துட்டு போகும்போது நீ பாக்கல? எதுக்கு என்ன கூப்பிட்டு கேக்குற? நான் அப்ப யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன். நான் அப்ப என் போன் யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன். நீ உடைச்ச போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எனக்கு தெரியாது. அப்ப கூட நீங்க ஏன் கேட்கல? என்ன போன் உடைஞ்சிருச்சான்னு கூட கேட்கல. நான் நேத்து கூட பாத்தீங்களா என் போன்? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? செம டென்ஷன் ஆயிரும். மரியாதை இது பண்ணி கொடு. என்ன இப்படி சொல்லி பாரு, எப்படி நொறுங்கி இருக்குன்னு பாரு. அதுக்கு நான் என்னடி பண்றது? நீ என்ன பண்றதுன்னா நீ எங்கேயோ போய் உடைச்சிட்டு எங்கேயுமே போகல. இங்க இருந்து உடைஞ்சிருக்கு தெரியுதா? அப்படியே போட்டிருப்பீங்களா இருக்கும். அப்படியே நைஸா வந்து வச்சிட்டு போறாங்க. சரியானவனாக்கும். டிஸ்ப்ளே தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, டிஸ்ப்ளேயே போயிடுச்சா? ஆமா இங்க பாரு, தூருட்டு தெரியுதா? இங்க இங்க இருந்து ஆரம்பிக்கும். நான் உடைக்கல, நொறுக்கிட்ட உன்னை சல்லி சல்லி ஆக்கிரும் பாத்துக்கோ. நான் உடைக்கலன்னு இருக்கிற மறுபடியும் பேசிட்டு இருக்கிறேன். எப்படி உடையும்? இப்ப ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி குடுத்துட்டு அப்புறம் நான் எனக்கு தெரியாது நீ அவகிட்ட குடுத்தியா இல்ல அவ எடுத்துட்டு வந்தாலும் அதுவே எனக்கு தெரியாது. வச்சது நீதானே? இப்போ எப்போ இப்ப வந்து வச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு போனது நீ. அப்ப நீதான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா ஐயோ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன எனக்கும் தெரியாதுன்னா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. ஒழுங்கா மாத்தி கொடு, அவ்வளவுதான். எனக்கும் தெரியாது, நீங்களும் சொல்லுங்க எனக்கும் தெரியாதுன்னு. நான் போன் மாட்டிக்கும் போதே இங்க பாரு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆமா எனக்கும் தெரியாது. எனக்கே கடுப்பாகுதுடா. போதும் உன்னை அடிச்சு. அதுக்கு நான் உடைக்கல. அவ வைக்க சொன்னா கொண்டு போய் வைங்கன்னா நான் வந்து நான் மொபைல கூட எப்படின்னு கூட நான் பாக்கல. இப்படின்னு கூட நான் பாக்கவே இல்லை. இப்படியே கொண்டு வந்தா இப்படி வச்சேன், நான் வாட்டுக்கு போயிட்டேன். சரி எதுக்கு என் போன் எதுக்கு வாங்குனேன்? நான் வாங்கலையே, அவகிட்ட கேக்குறீங்க. என் போன் எதுக்கு வாங்குனீங்க? அவர் கேட்டாருன்னா நான் வாங்குனேன். சத்தியமா நான் கேட்கவே கிடையாது. அப்பிரும் பாருங்க. போய் சொல்லாத நீ. போனை உடைச்சிட்டு இங்க பாரு. என்ன மனசாட்சியே இல்லையா உனக்கெல்லாம்? சொல்லிட்டே இருக்கேன் எனக்கு தெரியாது. நான் உடைக்காத பொருள் எடுத்து உடைக்கிறேன். இரு, நான் உடைக்காத இது பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்பதான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு போனீங்க. ஆமா அப்புறம் என்ன? ஆமா எனக்கு செம்ம கடுப்பா. நீ தானே வாங்கிட்டு வந்திருக்க? நான் தானே வாங்கினேன். இவதான் வாங்கிட்டு வந்தா என்னமோ பண்ணிட்டு இருந்தா சரியா? தொப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, இந்தாங்க கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம்? உடைச்சிட்டு என்கிட்ட வந்து தள்ளிட்டு நான் வந்து தெரியாதுடா. எனக்கு செம்ம கடுப்பா. நான் போன் வாங்கி 2 வருஷமா கீழேயே போடாம எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா என் போனை? கீழே போடலையா? இவதான் ஏதோ பண்ணிருக்கா. நான் அவகிட்ட சொல்லுவேன் போக சொல்லிடுறாங்க. நான் கடுப்பாயிரும். உச்சுச்சுவாமா போன் எடுத்து போ, உடைக்கிறேன். அடிக்கிற எதுக்கு அவ்வளவு பிடிச்சு அடிக்கிற? பின்ன லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இவங்க 5 போன் எடுத்து நொறுக்கிட்டா. நீ உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் மாட்டி இப்ப 7 வந்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம இது பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்க. எனக்கு அவளையே மாத்தி சொல்லிடு. அவ காசு வச்சிருக்கா. வேணும் மாத்தி கொடுங்க. கிட்னிக்கு அட்வான்ஸ் வாங்க சொல்லு. தெரியாது, கிட்னிக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஆனா பாரு, நான் இங்க பாரு, நான் சீரியஸாவே சொல்றேன். நான் வந்து உடைக்கவே கிடையாது. நான் போன் மாட்டேன், பண்ண மாட்டேன்டா. போதும் நீ என்கிட்ட கேக்குற. நானா உடைச்சேன்? எனக்கு என்ன தாய் இருக்கா? உன் போனை உடைச்சிட்டு உன் மூஞ்சியே ஆல்ரெடி காதல் தண்டபாணி மாதிரி உடைஞ்சுதான் இருக்கு. சத்தியமா அது இங்க பாரு, நீ இப்ப அடிச்சதுனாலே உடைஞ்சிருக்கு. இப்ப அடிச்சதுனாலே அது உடைஞ்சு காலியா இருக்கு. நடிக்காதீங்க, 2 பேரும் சேர்ந்து போனை உடைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். டூப்ளிகேட் டிஸ்ப்ளே மாத்தி கொடுத்துரு. 1000 ரூபா தான் வரும். 1000 ரூபாய்க்கு மாத்தி கொடுத்துரு. அப்ப 2 பேரும் 2 பேரும் சேர்ந்து உடைச்சிட்டு. ஒரிஜினல் எவ்வளவு வருதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. 2 பேரும் சேர்ந்து உடைச்சிட்டு. 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 2 பேரும் சேர்
உனக்கு தெரியுமா? பேசாம இருந்துருங்கடா ரெண்டு பேருமே. உனக்கு தெரியுமா? மறுபடியும் அடிச்சு. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? இங்க பாரு, உன்னை கண்ணங்கண்ணமா சாத்தனா எல்லாம் சரியா போகும். என்ன எதுக்குடா அடி? உன்னை யார் மொபைல் அவகிட்ட வாங்கிட்டு சொன்னா? அவ யார்? அவ உன் தங்கச்சி. இங்க எதுக்கு? உனக்கு எதுக்கு அவ மொபைல்? காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு அவ மொபைல்னு கேட்டேன். கௌதம் கேட்டாங்க தான் வாங்கிட்டு போனாங்க. அப்ளை என்றானா எடுத்துட்டு போயிட்டாங்கங்கற, இப்ப என்றானா வாங்கிட்டு போனாங்கங்கற. போனீங்க. இவ என்ன சொன்னா? அப்ளை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்களா? சும்மா எல்லாரும் நீங்க வந்து இது பண்ணுவீங்க, கடைசியில் நான் உடைச்சு நான் காசு தரணுமா? வச்சது நீதான், வந்து வச்சிட்டு போனது நீதான். அவ தாண்டி வைக்க சொன்னா, கொண்டு போய் வைங்க அப்படின்னா அவன் எதுக்கு கேட்டான்? அப்புறம் வைக்கலைன்னா அதுக்கும் அடிப்பா. எனக்கு தெரியாது, இப்ப இவங்க தான் உடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவகிட்ட கேளு. 1000 ரூபாய் கொடுத்து டூப்ளிகேட் மாத்து. டூப்ளிகேட் வந்து 1000 ரூபாய் தான். ஐயோ எதனாமா கேக்குது. இது டூப்ளிகேட் இது வந்து 1000 ரூபாய் தான். மாத்திக்க சொல்லு. ஏன்டா இப்படி சரி நான் 1000 ரூபாய் தரேன், நீ மாத்திக்கோ. 3000 ரூபாய் இங்க பாரு. போதும். டூப்ளிகேட் மாத்தி கொடுத்து. எனக்கு டூப்ளிகேட்ல எனக்கு ஒரிஜினல் தான் வேணும். ஒரிஜினலுக்கு தான் என்கிட்ட காசு இல்ல. இங்க பாரு, இரு ஒரு நிமிஷம். வாய மூடு. ஒரிஜினல் மாத்திரக்கு நீ இன்னொரு போனே வாங்கி கொடு. அதனால இன்னொரு போன் வாங்கி இஎம்ஐ போட்டுக்கோ. கண்டிப்பா அவகிட்ட கேளு, என்கிட்ட கேக்குற. நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். நானா உடைச்சேன்? நான் வந்து போன் வாங்கி உன்கிட்ட தான் கொடுத்தேன். உன் போன் இருக்குல, ஐபோன், அத கொடுத்து இது பண்ணு. ஐயா அந்த டப்பா போன் நீங்களே வெச்சுக்கோங்க. சார்ஜ் அது ஐபோன். ஐபோன்னா எனக்கு என் போன் தான் வேணும். அந்த இந்த போன். ஆமா எனக்கு இந்த போன் எடுத்துட்டு போய். ஏற்கனவே அம்மிக்கல் மாதிரி இருக்குது பாருங்க. வேறு அம்மிக்கல்லை கொத்த தெரியாது இது போல இருக்கிறது இந்த மொபைல். சத்தியமா இப்படி அடிக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் தானே, நானே மாத்தி தரேன். எனக்கு தெரியாது. 1000 ரூபாய்க்கு நம்ம பெருசா இது பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாரு, சத்தியமா நானு கடுப்பாயிருவேன்டா கௌதமே. எனக்கு நீ ஒழுக்கமா ஒரிஜினல் டெம்பர், பிராண்டட் டெம்பர் போட வேண்டியதானே. எதுக்கு மட்டி டெம்பர் 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்கன்னா? எங்க தாத்தா தான் வைக்கணும் 50 ரூபாய். 50 ரூபாய் தான் டெம்பர். ஒரு டெம்பர் கிளாஸ் 30 ரூபாய் தான். ஒண்ணும் இல்ல, சும்மா ஏதாவது போய் ஓயிருக்கும் அவ்வளவுதான். பெருசால ஓய் அந்த லைட்டா கிராக் விழுந்திருக்கு. ரொம்ப பெருசால இல்ல, லைட்டா கிராக் விழுந்திருக்கு அவ்வளவு. இந்த போனுக்கு ஒண்ணும் அவ்வளவு சீன் கிடையாது. அதான் கொண்டு 3000 ரூபாய் வரும். 3000 தான் வரும். ஒரிஜினலே 3000 வரும். மாத்தி கொடுங்க. நான் எதுக்கு நானா உடைச்சு? அவகிட்ட கேளு. நானா உடைச்சேன்? நானா எடுத்துட்டு வர சொல்லி சொன்னேன். பக்கத்துல மூஞ்சி கொண்டு வராத. நீ மறுபடியும் மறுக்கா உடைச்சு அவன் மண்டையை உடைக்க போறாரு மட்டும் நல்லா தெரியும். உடைச்சிட்டாங்கடா. உடைச்சிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க பாரு, எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் பாரு, என்ன ஒரு வில்லத்தனம் பாரு. இருக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த இடம் நல்லா கிராக் விட்டு தெரியுது உனக்கு. இந்த இடம் பத்தியா? டிஸ்ப்ளே பண்ணி போட்டு தெரியுதா? டிஸ்ப்ளே சீன் போட்டுட்டு இருக்காத. எனக்கு தெரியாது. மறுபடியும் விழுந்துச்சுனா சாமி அப்ப என்னை சொல்லிடுவீங்க. ரெண்டு பேர் சேர்ந்து தான் உடைச்சிருக்கீங்க. நான்லாம் உடைக்கல. 3000 நானும் உடைக்கல. எனக்கும் தெரியாது. எனக்கு டெம்பர் கிளாஸ் போட்டு இப்படி நொறுக்கி வச்சிருக்கீங்க. அறிவே இல்லையா கொஞ்சம் கூட? ஒரு டெம்பர் கிளாஸ் தான் உடைஞ்சிருக்கா? டிஸ்ப்ளே உடைஞ்சிருக்குடி. இங்க பாரு, மேல பாரு, இந்த ஒரு லைட்டா ஒரு தூர் விட்டுருக்கும் பாரு. இப்ப என்ன பண்றது? மாத்தி கொடுங்க. இன்னைக்கே மாத்தி கொடுப்போம். இப்படி உடைச்சிட்ட? ஆமா சிக்கி, ஏச்சிக்கு இப்படி உன்னை உடைச்சா சரியா, அடிச்சு மண்டை உடைச்சா சரியா போயிடும். உடைச்சா சரியா போயிடும். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. திரும்ப பேசிட்டு இருக்க. திரும்ப நீ பேசிட்டு இருக்க. சத்தியமா எனக்கு பைத்தியத்து கூட எல்லாம் பழக்க வச்சா இப்படிதான். இதான் மொபைல் உடைஞ்சு நீ என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஏய் எனக்கு காந்திபுரம் இன்னைக்கே போய் நீ எனக்கு மாத்தி கொடுக்குற. அவ்வளவுதான். காந்திபுரம் போயா? ஆமா. 5 மணிக்கு மேல கடையில கிளம்பு. எனக்கு பண்ணி கொடு. எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவில்ல. கண் எங்க இருக்கு? நீதான் உடைச்சியா? உண்மையாலுமே நீதான் உடைச்சியா? ஆமா. நீ அவகிட்ட ப்ரூஃப் கேளுச்சிக்கோ. நான் தான் உடைச்சேன். ப்ரூஃப் கேளு. இங்க பாரு, ஏதோ கேக்குது. ஸ்கிரீன் மேகசைன் என்னமோ கேக்குது. எனக்கு இஎம்ஐ போட்டு இன்னொன்னு வாங்க. ஓவரா பேசினா இஎம்ஐ போட்டு எனக்கு வாங்கி கொடு. உடைச்சு விட்டு 2 வருஷமா நான் அப்படியே வச்சேன். கண் எங்க சிக்கு? பொடனிலையா சிக்கு இருக்குது? யாருக்கு யாருக்குன்னு தான் தெரியல. உங்களுக்குதான். திம்மு மறுபடியும் மேற்கொண்டு உடைச்சு விட்டுருவேன். ஓவரா பேச எதுக்கு? நான் என்ன மேற்கொண்டு நான் உடைச்சு விட்டுருவேன். இவங்கள பேசு நீ. எதுக்கு தேவையில்லாத? இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே.
எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியும். நீ மறுபடியும் ரெண்டு பேரும் போன் ஐயோ எனக்கு வாங்கி போறது நீங்க, கொண்டு வந்து குடுக்கற நீ. இப்ப எனக்கு தெரியாதுன்னா மேலும் மேலும் நீ டிஸ்பிளே உடைச்சிட்டு இருக்கிற சிக்கு. என்னடா பண்ற? ஏண்டி டெம்பர் கிளாஸ் உடைஞ்சதுக்கு நீ சீன் போட்டு இவ்வளோ சீன் போட்டு டெம்பர் கிளாஸ் போட்டு உடைச்சிட்டு அதுக்கு போயிட்டு 100 ரூபா கொடுத்து மாத்துறதுக்கு போட்டு அவளேதான் உடைச்சு பாக்குறேன். மறுபடியும் உடைச்சு விட்டுறாரு. டெம்பர் கிளாஸ் போட்டு உடைச்சதுக்கு என்ன பேச்சு பேசுற நீ? மரியாதை இல்லாம. ஆமா ஆமா, போன கொடுங்க, நான் பாக்கணும். பெரிய போனு டெம்பர் கிளாஸ் தான் உடைஞ்சிருக்கு. அது என்னது? இது பச தானே? வெறும் டெம்பர் கிளாஸ் உடைஞ்சா இப்ப கீழே போட்டீங்களா? எனக்கு தெரியாது. அவருக்கு அது அப்பளமா இருக்குது பாரு. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? போன ஓட்டு கீழே. சரி கூட ஒட்டிக்கலாம், அதையே ஒட்டி மாத்திர வரைக்கும் ஒட்டிக்கலாம், வேற வழி இல்ல. ஏண்டி டெம்பர் கிளாஸ் உடைஞ்சதுக்கு அந்த வாய் பேசுவியா நீ எல்லாம்? அடிச்சு மூடி அடிச்சு வெளிய பத்தி விட்டுருந்தா நீ குடு, போன குடு ஃபர்ஸ்ட். வாய் வார்த்தை வரல, அதுக்கப்புறம் என்ன பேசுறது தெரியல. டிஸ்ப்ளே தான் தப்பு மேல இல்ல. ஏய் உடைச்சது நீங்க, நான் மேல என்ன தப்பு? நாளைக்கு இல்ல நாளைக்கு ரெண்டு போன் நொறுக்கி வருவேனா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டெம்பர் கிளாஸ் நானே மாத்தி தரேன். அந்த அந்த பேச்சு பேசி போயிருங்க. நான் மாத்தி தர முடியாது. 100 ரூபாய் என்னால முடியாது. என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. ஏய் பவுன்ஸ் ஆயிர போதுரி. நீ வாட்டி வீசிட்டு இருக்கற அறிவுட்ட. பாரு. சரி சரி போதும். வெறுப்பானையில கடுப்பானையில. சரி கடுப்பானையில. ஓகே ரைட், நான் மாத்தி தரேன், நாளைக்கு மாத்தி தரேன். நீ கடுப்பாவத மேட்டர். ஆமா. என்ன அப்பளமா நொறுக்கி வச்சிட்டு அப்புறம் கீழே போட்டீங்களா? போன் கீழே போட்டீங்களா? அது எடுத்து உனக்கு இல்ல இல்ல சிக்கு அது எடுத்து உனக்கு. இப்ப தெரிஞ்சிருச்சுல டிஸ்ப்ளே போச்சு. எந்த பேச்சு பேசுனா ஒரு 1000 ரூபாய்க்காக அந்த பேச்சு பேசுற நீ எல்லாம். வேற ஏதாவது ஆயிருச்சுனா சரி ரைட். வேற என்ன ஆகும் சொல்லு? வேற என்ன ஆகும்? ஏதோ சரி இங்க வந்து நில்லு. உன்ற போன் அவ்வளோ பெருசு. என்ற போன் எவ்வளவு தெரியுமா? வெறும் உன்ற போன் 13,000, என்ற போன் 40,000. 17,000 சொல்லு. 40,000 சார்ஜே நிக்க மாட்டேங்குது. ஓ சரி 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 சரி. வேற எதுக்குமே